ஸ்ரீமத் பாகவதம் 99ஆம் பகுதி. கோகுலத்தை அடைந்த வசுதேவர் தனது குழந்தையை அன்னை யசோதை பக்கத்தில் வைத்துவிட்டு அவளிடமிருந்த பெண் குழந்தையை எடுத்து கொண்டு புறப்பட்டார். மீண்டும் சிறைச்சாலைக்கே வந்து சேர்ந்தார். சிறை கதவுகள் மீண்டும் தாமே மூடிக்கொண்டன. விலங்குகள் பூட்டிக் கொண்டன. இதுவரை நடந்தது எதுவும் தெரியாமல் காவலர்கள் கண்பிடித்து முன்போலவே காவல் காக்கத் தொடங்கினர். குழந்தை அழும் சப்தம் கேட்டு கம்சனிடம் சென்று தெரிவித்தார்கள். கம்சன் பதற்றமும் பயமுமாக ஓடி வந்தான். 8ஆவதாக பிறந்த குழந்தை எங்கே என்று கேட்டான். வசுதேவர் பெண் குழந்தையை எடுத்து நீட்டினார். கம்சன் அதை பெற்றுக்கொண்டு வாளால் வெட்டப் போனான். அப்போது அந்த குழந்தை அவன் கையிலிருந்து விடுபட்டு ஆகாயத்தில் சென்று நின்றது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தங்கையான அந்த யோக மாயை 8 கரங்களும் அவற்றில் பல வகையான ஆயுதங்களும் ஏந்தி காட்சி தந்தாள். கம்சனை பார்த்து சிரித்தபடி, மடையனே, முட்டாளே, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்லப் போகிறவன் வேறு இடத்தில் பிறந்திருக்கிறான். வீணாக அப்பாவிகளை தானே துன்புறுத்தாதே என்று கூறி மறைந்தாள். கம்சன் ஏமாற்றமடைந்தான். 8ஆவது கர்ப்பம் எனக்கு யமன் என்று அசரீரி கூறியது. ஆனால் இந்த 8ஆவது பெண் குழந்தை என்னை ஒன்றும் செய்யவில்லையே. கடைசியில் அசரீரி வாக்கு கூறியது பொய்யாகிவிட்டதே. அதை நம்பி அல்லவா தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலிட்டேன். குழந்தைகளை எல்லாம் கொன்றேன். தவறு செய்துவிட்டேனே என்று மனம் வருந்தினான். தேவகியிடமும் வசுதேவரிடமும் மன்னிப்பு வேண்டிக் கொண்டு அவர்களை விடுதலை செய்தான். ஆனாலும் தன்னை கொல்ல போகும் குழந்தை வேறிடத்தில் பிறந்துவிட்டது என்று யோகமாயை கூறியதை அவன் மறக்கவில்லை. அரச மந்திரிகளுடனும் சேனாதிபதிகளுடனும் சேர்ந்து அதை குறித்து ஆலோசனை நடத்தினான். கம்சனை கொல்ல பிறந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது? அந்த குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்று சிந்தித்தவர்கள் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாலாபுறமும் அசுரர்களை அனுப்பி இந்த 1 மாத காலத்திற்குள் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட சொல்லலாம் என்பதே அந்த கொடிய திட்டம். கம்சன் காலதாமதம் செய்யாமல் உடனே அசுரர்களை 4 திசைகளுக்கும் அனுப்பி வைத்துவிட்டு கலக்கமும் பயமுமாக திரியத் தொடங்கினான். எங்கு பார்த்தாலும் எவன் பாசக்கயிறுடன் நிற்பது போலவே அவன் விழிகளுக்கு தெரிந்தது. கம்சன் மொத்தமாக நிம்மதி இழந்தான். அதே சமயத்தில் கோகுலத்திலோ கொண்டாட்டமும் குதூகலமும் கொடிகட்டி பறந்தது. 99ஆம் பகுதி நிறைவடைந்தது.